ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேம்னா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புதர் மாதிரி வளர்ந்துருக்க செடி எடுத்தால் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதர் மாதிரி வளர்ந்துட்டுருக்க இந்த செடியை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இது ஏன் அப்படின்னா ரூட் வந்து கிரவுண்டுக்குள்ளே போயிடுச்சு, க்ரோ பேக்லேருந்து வெளியே. ஸோ அதனால் பயங்கரமான ஒரு க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு சின்னதாக ஒரு ஹேர் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கும் இதை பிரான்ச்சஸ்லாம் கம்மி பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு பேசிக் மூமெண்ட் கொடுத்த ஒரு செடி தான். ரூட் இப்படி கீழே போனனால நல்ல க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ ட்ரங்க்கும் நல்லா மெச்சூர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அன்வான்ட் பிரான்ச்சஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிவர்ஸ் டேப்பர் ஆகிடுச்சு, ஒயரெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒயர் மார்க்லாம் நல்லாவே இருக்கும். ஒயரவே மூடிடுச்சுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம இப்போது சின்னதாக ஒரு ஹேர் கட் பண்ணிவிட்டு எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இது ஒரு கல் மேலே வச்சு அப்படியே ரூட்டெல்லாம் அது மேலே விட்டு ரூட் ஓவர் ராக் மாதிரி தான் வந்து நான் இதை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே தூக்கி கல்லோடு தூக்கி குட்டியாக க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருந்தது தான் இப்போ வளர்ந்து மரமாக நிற்கிது. இப்போ போன்சாயாக மாற்றிடலாம். அப்படி போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஆயுதத்தெல்லாம் எடுத்து டப்புன்னு ரிவர்ஸ் டேப்பரானது அன்வான்ட் பிரான்ச்சஸ்ஸு எல்லாமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயரை ரிமூவ் பண்ணணும். ஒயர்லாம் வந்து நல்லா அப்படியே க்ளோஸ் ஆகி செடியோட செடியாகிடுச்சு. ஒயரே மூடிடுச்சு. ஸோ எடுக்கவும் முடியல. பாதி ஒயர் ஒரு பிரான்ச்சஸில் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போது எடுத்துட்டோம் கட் பண்ணி. ஏன்னா பிரேம்னா மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய வெரைட்டி நம்ம பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு இது க்ரோத் இருக்கும். பிரேம்னா பொறுத்தளவில் நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக ஒரு போன்சாயை ஆக்கிறது வந்து பிரேம்னால் தான் பண்ண முடியும். எந்த சைஸ்லேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கானாலும் சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு போன்சாய்க்கே சூப்பரான பிளான்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிரேம்னா தான். ஸோ நம்மளோட நிறைய பிரேம்னாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். நான் ரொம்ப விரும்பி இதில் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கும். இதில் நமக்கு ஃபுல்லாக இதோட நெளிவு சுழிவு எல்லாமே தெரியும் இதில் பிரேம்னா பொறுத்தளவில். ஸோ நம்ம கட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கான்கேவ் கட்டர்ஸு நாப் கட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இந்த பிரான்ச்சஸில் டேப்பர் மிஸ் ஆனது, அங்கங்கே நீளமாக போன பிரான்ச்சஸ்ஸு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வளர்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு திக்கான மெட்டீரியலு நல்லா ஃபுல்லாக அந்த ராக்கை வந்து ரூட் நல்லா கவர் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இன்னி அதை மண்ணிலேருந்து எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ இதை ஷேப்பு கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு தேவையில்லாத பிரான்ச்சஸை நீக்கிட்டு ஷேப்பு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அதுக்கடுத்து பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரான்ச் பேடிங்கு இந்த ஃபாலோஸை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணிட்டோம். பிரான்ச்சஸ் எல்லாமே எல்லா பிரான்ச்சஸும் ஒயர் மார்க்லாம் நல்லாவே தெரியுது. அந்தளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. நல்லா ட்ரங்க்கு பெருசாகிடுச்சு. ஓரளவுக்கு 1 inch திக்னஸே ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் பிரான்ச்சஸையும் நம்ம எடுத்தாச்சு. இனி அடுத்தடுத்து புது பிரான்ச்சஸ் வளரக்கூடிய பிரான்ச்சஸை பார்க்கலாம். இப்போ இதோட விட்டுடுறோம். இது கொஞ்சம் ஒரு 25 daysக்கு அப்புறம் எடுத்த ஒரு வீடியோ தான் இது. லீஃபெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல கசாம்சான்னு வளர்ந்துருக்கு. மறுபடியும் க்ரோத் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கீழே ரூட்டை கட் பண்ணியிருப்போம் க்ரோ பேக் கீழே. அந்த ரூட்டு மறுபடியும் டெவலப் ஆகி மறுபடியும் மண்ணுக்குள்ளே தான் போகும். அப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்தோடனையும் பாட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி வளர விட்டு நம்ம ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட் பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு நல்ல மெச்சூர்டான போன்சாயி நம்ம ரீபாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லது. இப்போ 25 daysக்கு அப்புறம் இந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு. ஸோ லைட்டாக மூமெண்ட்டை மறுபடியும் வயர் பண்ணி மூமெண்ட்லாம் கொடுத்ததுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பழைய பண்ணதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் வயர் மார்க்லாம் இருக்குது. மறுபடியும் வயர் மார்க் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட்டில் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். நல்ல க்ரோத் இருந்திருக்கு. நல்லா உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா மெச்சூர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கட் பண்ண அந்த இடம்லாம் நல்லா ஓரளவுக்கு அந்த வூண்டெல்லாம் க்யூர் ஆகி ஒரு இன்ஃபார்மல் அப்ரோச் ஷேப் கிடைக்கும்.
இது வந்து அதுக்கடுத்து ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து இப்போது சின்னதாக நம்ம சிசரில் வந்து எல்லாத்தையும் லைட்டாக ப்ரூன் பண்ணிக்கிறோம். இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே மறுபடியும் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த பிரான்ச்சஸில் இருக்க பேடிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மறுபடியும் மல்டிபிள் ஆகிருக்கு. அங்கே இருக்க ஷூட்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம். அழகாக பொறுமையாக மறுபடியும் கட் பண்ணி விட்டால் மறுபடியும் அடர்த்தி ஆகும். அதுக்கு தான் இந்த லாங்காக விட்டுருக்க பிரான்ச் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்னும் இந்த இந்த டேப்பர் வந்து கிடைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பிரான்ச்சு, செகண்ட் பிரான்ச்சு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா போக சின்னதாகிட்டே போகும். இது மட்டும் கொஞ்சம் வளரணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் லாங்காக விட்டுருக்கேன், அது மெச்சூர்ட் ஆகிறதுக்காக. ஸோ ஃப்யூச்சரில் அப்புறம் கட் பண்ணிடுவேன், நான் அதையுமே ஷார்ட் ஆக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி லீஃபை வெட்ட வெட்ட அந்த இடத்துலேருந்து இன்னும் 2 ஸ்பவுட் வரும். ஒரு இடத்துல வெட்டினோம்னா இன்னொரு இடத்துல ரெண்டு முளைக்கும். ஒரு பிரான்ச்சை வெட்டினா 2 பிரான்ச் முளைக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நல்லா அடர்த்தி ஆயிரும் அந்த ஃபாலியேஜ் எல்லாமே. ஸோ நம்ம இதை வந்து இப்போது நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து இதில் இருக்க மண்ணெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்டோன்ஸை பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ரூட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எப்போ வச்ச ஸ்டோன்னு நமக்கே ஞாபகம் இல்லை, மேலால் தெரிகிறது தான். ஓ இது கல்லுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. நம்ம அதுக்காகவே கொஞ்சம் தெரிகிற மாதிரி வைக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரூட் நல்லாவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நல்லா கல்லுக்குள்ளே எல்லாம் கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினான ரூட்டு மட்டும்தான் ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சல்லி வேர்களை நிறைய விட்டால் தான் நமக்கு வந்து செடிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். மெயின் ரூட், டேப் ரூட்லாம் நம்ம எப்போவுமே கட் பண்ணிடணும் எல்லா செடியிலையும். சல்லி வேர்களை மட்டும் விட்டால் தான் அது நம்ம அடுத்தடுத்து ரூட் ப்ரூனிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குட்டி பாட்டுக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். பெரிய வேர் இருந்தாலே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டோனை கவர் ஆகிருக்கு. ஸ்டோன் தெரியுது. இதுதான் ஸ்டோனோட செடி ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இதை தண்ணியெலாம் விட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அது கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது. நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டோனே சின்னதாகிடுச்சு, ரூட்டு தான் பெருசாக இருக்குது. ஸ்டோனே அந்த அளவுக்கு ஃபுல்லாக மறைச்சிருச்சு ரூட்டு. இதான் நம்ம வச்ச லைம் ஸ்டோனு. இங்கே வந்து ஓடக்கல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். ஸோ இதில் தான் நம்ம சுண்ணாம்புலாம் தயாரிப்பாங்க. ஸோ அந்த கல் தான் இது. ஸோ அப்படி தூக்கி பாட் பண்ணிக்கலாம் நம்ம பாட்டில். நான் பேசிக்காக இந்த பாட்டு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன், பிளாஸ்டிக்கில். ஸோ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மண்ணோட அளவு அதிகமாக பிடிக்கும் அதுக்காக. ஸோ பெட்டர் க்ரோத் இருக்கும். அப்படி தூக்கி பிளான்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். எப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வச்சுருந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதுவே ரூட்டை ஃபுல்லாக கவர் ஆகி சின்னதாகிடுச்சு. செடி பெருசாகிடுச்சு, ஸ்டோன் சின்னதாகின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து 2 ஸ்டோன், இந்த சின்ன ஸ்டோனும் இதுவும் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் நல்ல லுக் கிடைக்கும். ஏன்னா இந்த போன்சாய் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ராக் மேலே இருக்க ஃபீல் இல்லை. ஒன்று ராக்கு பெருசாக இருந்து போன்சாய் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ அது கொடுக்கல. அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோன்ஸ் போட்டு நம்ம இந்த அளவுக்கு லுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே இப்போ ஓரளவுக்கு லுக்காக தெரியும். ஸ்டோனோட இது அதிகமாகவும் போன்சாயோட சைஸ் இப்போ சின்னதான மாதிரியே இருக்குது. இருந்தாலும் இது ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபாலியேஜ்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நல்லாயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம ரெடி பண்ணிடுவோம் எப்படி இருந்தாலும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்டோனில் வைக்கிறது பிரேம்னால. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.